வெல்கம் டு சாய் பாசிட்டிவிட்டி. இப்போ நம்ம ரேஷன் அரிசியில் வந்து நம்ம வெண்பொங்கல் பண்ண போகிறோம். ரேஷன் பச்சரிசியில் இதில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 1/4 கப்பு, இதில் 1/4 கப்பு வந்து சிறுபருப்பு. சிறுபருப்பு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துடணும். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அந்த 1/4 டம்ளர் வறுத்ததை எடுத்து இதில் போட்டு நல்லா கழுவணும். அரிசியும் சிறுபருப்பையும் கழுவிட்டு நான் குக்கரில் வச்சு காட்டுறேன். மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கழுவிட்டு வந்துட்டேன். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன டம்ளரில் பண்ணுவோம் அதுலேயே அளந்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் கொலையே நல்லா வைக்கணுன்றதுனால 1/4 டம்ளர் வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்பு. அதனால் 1 டம்ளருக்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 1 2 ஒரு 3 கூட ஊற்றலாம். ஏன்னா நல்லா குழைய வரணும். நான் ஒரு 3 டம்ளர் ஊற்றுறேன். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு போட்டுருவோம். நல்லா பெருசில் வச்சு ஒரு 3-4 விசில் நல்லா குழையணும். குழஞ்சதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். குழஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் தாளிக்கணும். தாளிக்காத நான் காட்டுறேன். குழஞ்சதுக்கப்புறம் வேக வச்சு பண்ணியாச்சு. நல்லா குழன்னு இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் வந்து மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன். மிளகு வந்து தூளா பசங்க அப்படியே எடுத்து போட்டுருவாங்கன்றதுனால பவுடராக அரைச்சிக்கிட்டேன். மிளகு ஜீரகம் இஞ்சி துண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றி நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் நெய் மட்டுமும் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் இது நல்லாயிருக்கும். இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் வந்து தூக்கலாக போடலாம். நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஜீரகம். கருவேப்பிலை கருவேப்பிலையை காய வச்சுருந்தேன். அது போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலைலாம் நல்லா இதுவானதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நான் கலக்கி காட்டுறேன். வதங்கிருச்சு நல்லா. அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றி கலக்க. அவ்வளோதான் பொங்கல் ரெடி. இன்னும் கொஞ்சம் கூட குழைய வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட. எனக்கு இது போதும் அப்படின்றாங்க. இப்போ சூடாகவே சாப்பிட்ருவோம். அதனால் வேணும்னா கூட இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிறதா இருந்தால் ஊற்றிக்கலாம். இன்னும் குழைய வரணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.